கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்க விஷயங்கள். ஒரு ஃப்ளைட் தரையிலிருந்து 30,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டோட டோரை லாக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தரையில் இருக்கப்போ இருக்க ஏர் ப்ரெஷரை விட வானத்தில் பறக்கிறப்போ ஏற்படுற ஏர் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட்குள்ளே இருக்க கேபின் ப்ரெஷரையும் வெளியே இருக்க ஏர் ப்ரெஷரையும் தாண்டி நீங்கள் அந்த டோரை திறக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களால் அட்லீஸ்ட் 9,000 கிலோவாச்சும் தூக்க முடியணும். அப்போ தான் உங்களால் அந்த டோரை திறக்கவே முடியும். ஒரு பிறந்த குழந்தையோட பிரெயின் சைஸை விட ஒரு பிறந்த அனிமலோட பிரெயின் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த அனிமல்ஸ் மாதிரி பிறந்த உடனே நடக்க முடியல, வேற எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம பிரெயின் ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ்னு பல விஷயங்களை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இன்கேஸ் ஒரு குழந்தை நடக்கிற மாதிரியான விஷயங்கள் டெவலப் ஆகிற வரைக்கும் வயிற்றுக்குள்ளேயே இருந்தால் அது அந்த அம்மாவையும் பாதிச்சிடும், மனிதர்கள் இனமே அழிஞ்சிரும். லெபனானை சேர்ந்த ஹஸ்னான்ற இந்த பொண்ணுக்கு அவள் அழுகிறப்போ அவள் கண்ணிலேருந்து தண்ணி வரதுக்கு பதிலாக கற்கள் வந்து விழுந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. பட் டாக்டர்ஸ்னால இது எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியல.